துதிக்கலாம் மகிமையெல்லாம் நமக்கு ஏறதுக்கும் இயேசுவின் மூலம் இதாக சோதரன் ஆமே. நான் ரொம்ப தைரியமா இருக்கேன். அந்த மாதிரி எல்லாரும் தைரியமா இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே கூட சொல்லிருக்கீங்களா, எங்க ஆஃபீஸ்ல வேலை பார்க்கறது எங்க அஞ்சமான ஆஃபீஸ். அதுல நான் வந்து ஏன் தைரியமா இருந்தேன்னா, நான் பாவம் செய்யல. அதனால எனக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்தா கூட கர்த்தர் மாற்றுவேன். எல்லாருக்குமே தான் நம்ம வந்து பாவம் செய்யாம நம்மகிட்ட பாவம் இல்லைன்னு நமக்கு பயம் இருக்காங்க. உலகத்துல வந்து சொல்லுவாங்க, வழியில காண்றதான வழியில பயம். அந்த மாதிரி நம்ம வந்து பாவம் செய்யாம இருந்தோம்னா கண்டிப்பா கர்த்தரோட பிள்ளைகள் வந்து பாவம் செய்ய மாட்டாங்க. ஒரு 2 வருஷம் இருக்கு சொல்றேன் பாருங்க. அதுக்கப்புறம் அந்த பயம் இல்லை பாட்டு பாடலாம். 1 யோவான் 3 3:6 படிக்கிறேன். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. அதே மாதிரி 5ல் 18வது வசனம் படிக்கிறேன். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறேன். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், அவன் தோன்றும். நம்ம வந்து தேவனால பிறந்தவர்களா இருந்தா கண்டிப்பா பாவம் செய்ய மாட்டோம். ஏன்னா தேவன் நம்மகிட்ட இருந்தா நமக்கு அந்த பாவமே இருக்காது. அதே மாதிரி அந்த 1 யோவான் 3:9 வசனம் படிக்கிறேன். தேவனால் பிறந்த எவனும் தேவனால பிறந்தவனும் பாவம் செய்ய மாட்டான். பாவம் வந்து இருக்காது. ஏன்னா தேவனை விட்டு நம்மகிட்ட இருக்கு. அதுக்கு உடனே பாவம் செய்யாதுன்னு சொல்லி எல்லாருமே கொஞ்சம் பாவம் செய்யறதுனா, ஆனா இந்த பாவம் மன்னிப்பை நம்ம பெற்றுக் கொண்டிருக்கோம் கர்த்தர் கிட்ட. அதனால தெற்குக்கும் மேற்குக்கும் தூரமா நம்மளுடைய பாவம்லாம் தூக்கி போட்டார். அதனால நம்ம பாவம் வந்து இல்லை. அப்படி நம்ம பாவம் நம்மகிட்ட இல்லைன்னா அது எப்படி இருக்கும்? தைரியமா இருக்கும். ஆனா 1 தீமையற்று 2:7 படிக்கல ஒரு வசனம். 1 தீமையற்று 2:7. இதற்காகவே நான் 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் வல்லமும் அன்பும் தெரிந்த புத்தியும் ஆவியை கொடுத்துருக்கிறார். அப்ப நம்ம தேவனால பிறந்த நம்ம பாவம் செய்யாதனால நமக்கு ஒரு தைரியம் இருக்கும். நமக்கு அந்த பயமுள்ள ஆவி இருக்காது. முதல்ல பாவத்துல ஏசப்பா சொல்றது என்னன்னா, பயப்படுறீங்க பார்த்தீங்களா, அதுவே ஒரு பாவம். பயப்படக்கூடாது. வழியில காணா வழியில பயங்கர மாதிரி தேவனால பிறந்த நம்ம பாவம் செய்ய மாட்டோம். இப்ப நான் சொன்னேன், நம்ம லஞ்சம் வாங்குற இடத்துல வாழ பண்ணாங்க, லஞ்சம் வாங்கல. ஆனா நம்மகிட்ட நிறைய நம்மளோட சுத்தியில இருக்கிற சூழ்நிலை மாம்சத்துக்கு போட்டு நிறைய பாவம் செய்யற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம பாவம் செய்யாம இருந்தோம்னா நம்ம தைரியமா இருக்கலாம். நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம எந்த இடத்துக்குமே பயப்படவே வேண்டாம். அதுதான் ஒரு பாட்டு வரும், பயமில்லையே 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 பயமில்லையே. பாட்டு 694 என்னே நடக்கும் இயேசு
பயமே இருக்காது. தேவனால பிறந்த நாம பாவம் செய்ய மாட்டோம். அப்படி பாவம் செஞ்சா கண்டிப்பா அவங்களுக்கு நம்மகிட்ட இல்லைன்னு அர்த்தம். அப்படி நமக்கு அந்த பாவம் நமக்கு இல்லைன்னா நம்ம எதை பத்தியும் பயப்பட மாட்டோம். அந்த பார்க்கும்போது அது நம்ம நேர்மையா நடந்தீங்கன்னா நிச்சயமா நம்ம நடக்குவர். நமக்கு எதுவும் பயப்பட வேண்டாம். நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டாம். ஆனா நம்மளை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. இந்த அப்போஸ்தலர் 2:43 வசனம் படிங்க. அப்போஸ்தலர் நிறைய அதிசயங்கள் அற்புதம் செஞ்சதுனால அவரை பார்த்து எல்லாரும் பயப்பட்டாங்க. ஆனா நம்மளை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. இவங்க கர்த்தரோட பிள்ளை, இவங்களை எதிர்த்தா நம்ம ஏதாவது நமக்கு ஒரு பிரச்சனை வரும். அது நிறைய பேர் பார்ப்பாங்க. அது நிச்சயமா நடக்கும். அந்த மாதிரி நம்ம இருக்கணும்னா எந்த பாவமும் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. தேவனால் பிறந்த நம்ம உலகத்தோட பாவங்களுக்கு இருக்கக்கூடாது. ஒரு சின்ன சின்ன பாவம் இருக்கு நம்ம செய்யறோம்னா உடனே நம்ம மன்னிப்பு கேட்கிறோம். உங்க குடும்பத்துல பிள்ளைகளை கோவப்படுவோம், கணவரை கோவப்படுவோம். ஆனா அதெல்லாம் நம்ம எப்போதும் குடும்பத்துல நடக்கிறது பிள்ளைகளோ கணவன் மனைவியோ மனைவி கல்வியோ கோவப்படுறது தான் இருக்கும். ஏன்னா சில இடத்துல அதிகாரத்தை காட்டுறதே நீங்க கோவப்படுறது இருக்கு. கோவமே படக்கூடாதுதான். ஆனா ஏசப்பா கூட பாருங்க, அந்த ஆலயத்துல நிறைய வியாபாரம் பண்றதை பார்த்தா ஒரு கோவம் வந்து ஆனா தேவனுக்கு விரோதமா சில காரியம் நடக்குது. பிள்ளைகள் அதனால இப்ப ஜபாசம் நடப்பாங்க. பிள்ளைகள் கட்டக்குள்ள வளரல, அந்த கோவம் வந்து அதனால கோவிக்கிற போது தவறு இல்லை. கட்டக்குள்ள இல்லாம இருக்கிற போது கணவனோ மனைவியோ மனைவி கணவனோ இல்ல பிள்ளைகளோ இல்ல நம்ம விசுவாசிகளோ நான் கூட டாக்டர் சொல்லி கோவப்பட்டு சொல்லுவேன். ஏன்னா கட்டக்குள்ள வரணுமேங்கிறதுக்காக அந்த மாதிரி கோவம் இல்லை. அது பாவம் அர்த்தம் இல்லை. அதுவே நம்ம ஏதாவது நம்ம பாவம் பண்ணிட்டோம்னா அன்னைக்கே நம்ம கோபத்துல ராத்திரி வரைக்கும் இருக்கக்கூடாது. பாவம் செய்யணும், மன்னிப்பு கேட்கணும், அந்த மாதிரி இருக்கணும். ஸோ கர்த்தர் கண்டிப்பா நம்மளை பார்த்து மற்றவங்களுக்கு பயப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அவருக்கு அப்போஸ்தலருடைய உபதேசத்துல அன்னோக்கியம் பயந்ததுனால அவங்கள பார்த்து மிரட்டு அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்ததுனால அவரை பார்த்து பயப்பட்டாங்க. அவருக்கு எதுவுமே தீங்கு செய்யக்கூடாதுன்னு நினைச்சாங்க. அதே மாதிரி நம்மளை சுத்தி இருக்க கூட நமக்கு எந்த தீங்கும் செய்யாம இருக்குன்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி காரியங்களால நமக்கு என்ன உண்டாகும்? பயம் இல்லை. என்ன உண்டாவது? தைரியம் வரும். அந்த தைரியத்துக்கு தான் நம்ம பேசுவோம். இது முதல்ல இன்ட்ரடக்ஷன் தான். இப்ப நம்ம பயம் இல்லாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் சொன்னேன். இப்ப நம்ம தைரியமா இருக்கிறதுக்கு நானா சொல்லல, வேற வசனத்துல தான் சொல்றேன். எப்படி எந்தெந்த காரியங்கள் நம்ம தைரியம் இருக்கணும்னு நான் சொன்ன மாதிரி வாங்கிட்டு முடிவுல சின்ன கிஃப்ட் தரப்போறேன். கர்த்தருக்கு ஆசீர்வதிப்பேன். கவனத்தோட நீங்க இருக்கிறதுக்காகவும் நீங்களுக்கு கர்த்தருக்குள்ள வளர்ந்து பூரணப்படுறதுக்காக தான் அந்த சின்ன கிஃப்ட். கர்த்தருக்கு உங்களை ஆசீர்வதிப்பேன். கவனத்தோட எல்லாரும் கேளுங்க. முதல்ல நம்ம எப்படி இருக்கோம்னா நீங்க ஒரு 28:1 இருக்கு பாருங்க. நீதிமொழி 28:1 எப்படி நம்ம இருக்கோம்? சிங்கத்தை போல ஒருவனும் தொடராதிருக்கும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள். நம்ம சிங்கத்தை போல தைரியமா இருக்கணும். எதுக்கு பயப்படக்கூடாது? ஏன்னா நம்ம பேரு நம்மகிட்ட ஒன்றும் குறையிலையே, அதனால நம்ம பயப்படாமையே தேவையில்லை. அவங்க சிங்கத்தை போல் தெரியாது. சிங்கத்தை விட கூட தைரியமா இருக்கும். ஏன்னா அவர்கிட்ட என்ன சொல்லித்தரவ சிங்கக்குட்டிகளை அவங்க சொல்றாங்க. சிங்கக்குட்டி பாலிச்சு கூட நம்ம மிதித்து போடுவோம். அந்த அளவுக்கு நமக்கு தைரியம் இருக்கும். அந்த சிங்கக்குட்டி கூட பட்டி கிடக்கும். ஆனா கட்டிட தேர்வுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. அதனால சிங்கத்தை போல நம்ம முதல்ல தைரியமா இருக்கும். எப்படிப்பட்ட தைரியமா நம்ம இருக்கோம்னா சிங்கத்தை போல தைரியமா. அப்படி நம்ம தைரியமா இருந்தோம்னா கண்டிப்பா அந்த பிசாசு சாப்பிட்டான்னு சொல்றாங்க பாத்தீங்களா? எங்க வீட்டுல ஏதோ தோண்டி வச்சுட்டாங்க, எனக்கு யாரும் ஏதோ பண்ணிட்டா, வில்லி சொல்லி பண்ணிட்டா, மதவாதம் பண்ணிட்டா, இதுக்கெல்லாம் நம்ம பயப்படவே வேண்டாம். ஏன்னா உலகத்துக்கு ஒரு எவரையும் விட நம் தேவன், நமக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். நம்ம கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம சிங்கத்தை போல தைரியமான இருக்கும். ஒரு வசனம் சொல்றேன் பாருங்க. எதுக்கும் நம்ம பயப்படக்கூடாது. யாக்கோபு 4:7 படிங்க. புதிய ஏற்பாட்டு நம்ம
ஒரு வசனம் கூட லூக் 19 அது 10:19 இருக்கு லூக்கால. எனக்கு விரோதமாக உருவாக்கும் எந்தாலும் வாய்க்காலை போகும். அது வந்து இருக்குல்ல 19:19 சர்ப்பங்களின் காலில் மிதிக்கும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் அர்த்தம் வந்து அதிகாரம் கொடுக்குறாங்க. நமக்கு எந்த விரோதமும் யாரும் வச்சுட்டாங்க அதெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டாம். நமக்கு எதுக்கு எந்த விழிப்பும் மன்னரோட கட்டி எதுவுமே ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா நம்ம வந்து எப்படி இருக்கோம்னா எபேசியர் 4:28 பாருங்க. நம்மளும் சின்ன சின்ன விஷயங்களை பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசுக்கு எதிர்த்து செய்யக்கூடிய ஒரு வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்துக்க நம்ம தைரியமா போராடலாம். எனக்கு எதுக்கு ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு. ஆனா அதே சமயத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா பிசாசுக்கு இடம் கொடுக்க சின்ன சின்ன விஷயங்கள் இதனால யாராவது சொல்லுவாங்க ஒரு சின்னதா அப்பதான் ஆரம்பிக்கும். அதெல்லாம் ஒரு நாள்லாம் போகணும் அப்படின்லாம் ஒன்றும் கணக்கு இல்லை. இப்போ வீட்லயே உட்காந்து ப்ரேயர் பண்ணலாம். கர்த்தர் தான் எங்கே இருக்காரு துன்பு இப்படிலாம் பேசுவாங்க. இதான் பிசாசுக்கு இடம் கொடுக்குது. ஒரு ஓய்வு நாள் எதுக்கு அனுசரித்து பண்றோம்னா ஒரு ஐக்கியம் ஒரு சாட்சியை கேட்கிறோம் இல்ல ஒரு வசனம் ஒரு துதி ஒரு ஜெபம் அந்த வார்த்தை நம்ம எது வரப்படும். சிறியவர்கள் பேசுற ஒரு வசனம் கூட நான் இங்க ஒரு மாதிரி மன கஷ்டத்தோட வந்தேன்னா அந்த வசனம் என்ன பலப்படுத்தும். அதுதான் அந்த ஐக்கியம் ஒரு நாளா இருக்கு. எங்கதான் கர்த்தர் இருக்காரு. நான் வீட்டிலேயே ஜெபிக்கிறேன் நான் வீட்டிலேயே ப்ரேயர் பண்றேன். எல்லாரும் சொல்லுவாங்க யார் சொன்னாலும் சரி அதனால கர்த்தர்ல ஆசீர்வதிக்கவே மாட்டேன். கர்த்தர் ஒரு ஓய்வு நாள் ஆசிரியர்னா எரிச்சல் உள்ள தேவன். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சின்ன சின்ன பிசாசுக்கு இடம் கொடுத்து சிக்கா யாராவது சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா நீ போகணும் ஒன்றும் இல்லை நீ வீட்லயே ஜெபி கர்த்தர் இங்கேயே இருக்க நீ வீட்லயே பாடு. நான் ரொம்ப நான் ஜெபிப்பேன் நான் ரொம்ப நான் பாடுவேன் நான் ரொம்ப நான் வசனம் படிப்பேன். எது பண்ணினாலும் ஓய்வு நாள் அனுசரிக்கிறேன்னா 0 தான். கண்டிப்பா 0 தான். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் முதல் காரியம் கர்த்தர் என்ன கேட்கிறார். நீ ஓய்வு நாள் அனுசரி. யாருன்னா எப்படி வர இருக்கட்டும் யாரோ வந்து அவனோட நான் சண்டை போட்டேன் ஆனா அந்த அம்மா வந்தா நான் வரமாட்டேன் அவரை நான் அப்படி சொன்னேன் அதனால நான் வரமாட்டேன் இப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க. கர்த்தரை மட்டும் தான் பார்க்கணும். ஓய்வு நாள் அனுசரிக்காம இருக்கிறதே பிசாசுக்கு இடம் கொடுக்கலாம். பிசாசுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா நீங்க நல்லால அதை எதிர்க்க முடியாது. நீங்க ரோட்ல நாய் போறது நான் மருத்துவம் ஆனா நீங்க ஓடிட்டீங்கன்னா என்ன ஆகும். நம்ம ஒரு சின்ன பசங்க அந்த அம்மா கிடைக்கிறது எதுவுமே கிடைக்கிறது எதுவுமே இல்லை. ஆனா நம்ம எடுத்து நின்னோம் அதே அப்படின்னு போனா என்ன சொல்லுவோம் உடனே ஓடி போயிடும். அந்த மாதிரி ஒரு சாத்தாவும் ஒரு பிசாவும் அவங்க வரட்டவே அந்த சமயத்துல நம்ம சத்தமா வேணும். ஏன்னா கர்த்தர் வந்து அதிகாரம் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்காம அதை எதிர்த்து நின்னோம். ஞாபகம் 4 படிச்ச வசனம் பாருங்க 4:7 மாதிரி நம்ம பிசாசுக்கு எடுத்துக்கிட்டா நமக்கு தைரியம் கிடையாது. அப்ப நம்ம எப்படி இருக்கோம் சிங்கத்தை போல தெய்வம் பிசாசுக்கு இடம் கொடுக்காது. முதல் காரணம் என்ன சிங்கத்தை போல தெய்வம். ரெண்டாவது நமக்கு விசுவாசம் வரும். யூதா படிக்கல விசுவாசம் தான் தைரியமே வரும். அது போச்சு இது போச்சு நினைச்சுட்டே இருக்காது. எதுவும் கர்த்தர்னா விசுவாசமா இருக்கோம்னா நம்ம தைரியமா தான் இருக்கும். வீரனுக்கு முழுக்கடை சாவு கோழைக்கு பலமுறை சாவுவாங்க இவங்க வார்த்தை. ஆனா வீரனுக்கு முழுக்கடை சாவு நம்ம வீரன் யாருன்னா விசுவாசமா இருக்கிற நம்ம தான். ஏதோ பிரச்சனை போனாலும் வரத்தான் ஆனா நம்ம கவலைப்படுத்த கூடாது. கர்த்தர் நிச்சயமா மாறுவார். கர்த்தர் விசுவாசம் எந்த வாழ்க்கையில நிறைய காரியத்துல எனக்கு அந்த மாதிரி நான் விசுவாசமா இருக்கிறதுனால கர்த்தர் நிறைய எனக்கு சாதிச்சிருக்கேன். முதல்ல பார்த்தா கர்த்தரை கணவர்களாக என்ன கவலைப்படவே கிடையாது. கர்த்தரை ஒப்படைச்சு நான் ஒரு சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பேன். தைரியமா தான் இருப்பேன். கணவர் எழுதுறேன் எல்லாத்தையுமே ஒப்பாரி வச்சுருக்கேன். நான் ஒப்பாரி வச்சதே கிடையாது. கர்த்தருக்கு ஒப்பாரி வச்சுக்கணும் தெரியும். கர்த்தர் மாத்திட்டார் 21 வருஷம் ஆனா காத்து இருக்குது. இப்போ என் மேல ஏதாவது மழை இருக்கலாம் இல்லை கர்த்தர் அதே மாதிரி என் பொண்ணுக்கு ஆபரேஷன் 30 லட்சம் ஆகுனாங்களா என் பொண்ணு நான் ரொம்ப தெரியும். எல்லாரும் அவங்களுக்கு எல்லாரும் பாராட்டினாங்க. ஏன்னா அது ரொம்ப இயற்கையோ ஒரு ஆபத்தான ஒரு 2 பேரும் இவங்க எப்படி என் பொண்ணு சொல்லுவோம் எதுவும் அல்ல கொஞ்சம் என் பொண்ணுக்கு 60% அவளோட நிகழ்ச்சி கொடுத்துருக்கா. டெய்லி மழை நீ 3 அப்படின்னா அந்த கர்த்தர் கண்டிப்பா எல்லாம் அதெல்லாம் நிறைய காரியம் ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா நான் லஞ்சம் வாங்காதனால எனக்கு எதுக்கு ஏதோ கோபப்பட்டு ஒரு மெடிசன் போட்டேன். கரெக்டாக நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா நான் பயப்படலை. ஏன்னா நான் வந்து எந்த லட்சமும் வாங்கலை. கத்துக்க தெரியும். ஃபெலோஷிப் நாங்கள் ஃபெலோஷிப் வச்சுருக்கோம்.
டெய்லி லஞ்ச் அப்படி ப்ரே பண்ணுவோம். அங்க வந்து ப்ரே பண்ண சொன்னேன். மற்ற ஒப்படைச்சு அவருக்கு தெரியும். நம்ம வந்து மனிதர்களாக அதெல்லாம் நான் தைரியமா இருக்கேன். இந்த வாங்கணும் ஸ்கூலுக்கு எத்தனை கேள்வி கேட்கல நாலு அந்த கோவத்துல நான் லஞ்ச வார்த்தை எனக்கு மேல என் அரசு ஆங்கிலத்தில் சொல்லுறேன். என் அரசு போட்டாங்க எனக்கு மேல சமூகத்துக்கு கேட்டுருக்காங்க. சமூகத்துக்கு எனக்கு கேட்டேன். ஆனா புரிஞ்சுட்டேன். எல்லாரும் இவரை பார்த்தா எனக்கு தெரியும். நம்ம எப்படி மட்டும் சாட்சி ஆனா தைரியமா இந்த தைரியம் நமக்கு எப்போ வரும் கேட்டா கத்த மேல நம்ம விசுவாசமா இருந்தாலும் அந்த தைரியம் வரும். யூதா 3 படிக்கிறேன். இதுவா போயிட்டு அழகா பெரிய மாணவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. இந்த இடத்துல நம்ம தைரியமா விசுவாசத்தால நம்ம எப்படி விசுவாசத்தால நம்ம விசுவாசமா இருந்தோம் கட்டத்துல வந்து நீதிமன்றம் நம்ம எல்லாருமே பரிசுத்தவான்கள் தான். அப்படி பரிசுத்தவான்கள் விசுவாசத்தோட போராடும் போது கண்டிப்பா நமக்கு அந்த தைரியம் வந்து கவலைப்பட மாட்டோம். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கட்டம் செய்வது எல்லாமே பெரிய விஷயமா தான் எதுவா இருந்தாலும் கட்டம் மேல ஒரு விசுவாசம் கண்டிப்பா கட்டம் நம்மளுக்கு தைரியத்தை கொடுப்பேன். தைரியம் வந்து சிங்கப்பூரை போல நீதிமன்றாங்க. அதுக்காக விசுவாசம் மூணாவது எதுக்கு நமக்கு தைரியம் சுவிசேஷத்தை அறிந்த தைரியம். எபேசியர் 6:19-20 சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். எவ்வளவு ஊழியர்கள் பண்றாங்க. நம்மளாம் அவ்வளவு ஊழியர் பண்ண ஆனாலும் நம்மளோட சுவிசேஷத்துக்கு சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற சாணாதிபதியாக நான் அவர் அப்படிப்பட்டவர் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக ஊழே அவர் ஊழிய செஞ்சாங்க. அப்ப நம்ம எல்லாம் நிறைய உலகத்தின் காரியத்துல நிறைய சங்கிலிகள் கட்டப்பட்டது. மாம்சத்துக்கு பட்டு சரி நிறைய வியாதி வருது. உலகத்து காரியங்களால நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் இல்லாம இல்லை. ஆனா அதையும் மீறி நம்ம சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு தைரியம். சுவிசேஷம்னா என்ன? கர்த்தருடைய நற்செய்தி. கர்த்தர் தான் உண்மையான தேவர். நீ என்ன பண்ணாலும் சரி கர்த்தர் நேசிக்கிற நீ ஒரு பாவத்தை மன்னிப்பு பெற்றுக்கொள்ளு. நமக்காக சிலுவையில அவர் அறையப்பட்ட பூராலாம் உயிர் தெரிந்த இன்னும் நமக்காக பிதாவிட்ட கருத்து பேசுறது. இந்த நற்செய்தியை நம்ம யாராவது அவசரப்பட்டு வியாதிகளோ இல்லை பிரச்சனையோ இருக்கும்போது சொல்லக்கூடிய தைரியத்தை கர்த்தர் நமக்கு தருவார். கண்டிப்பா அப்படி இருக்கிற நம்மளோட தைரியம். மாஸ்டர் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்கன்னா அவங்க அடிபட்டுட்டாங்க செல்வத்துக்கு ஏன் அடிபட்டுட்டாங்க நீங்க பார்த்தியா சொல்லியாங்க. அது மாதிரி நம்மளுக்கு நேரம் மற்றவங்க சித்தம் அவங்க கொஞ்சம் காத்துது. அதே மாதிரி குழந்தை இல்லை. ஆனா குழந்தை இல்லை அவங்க வந்து செஞ்சா எனக்கே குழந்தை இல்லைப்பா குழந்தைலாம் ஜெபிக்கிறேன் அவங்க சொல்ல நம்ம எனக்கு என்ன இருக்கும் பரவாயில்ல. எனக்கு ஏதாவது குறைபாடு இருக்கலாம். எங்கிட்ட கூட நான் கோவப்படுவேன். நான் கோவப்படுறது போய் ஜெபிக்க சொல்ல முடியாது. கர்த்தர் நான் அப்படி ஜெபிக்கும் போது என்னை வந்து பழைய காலம் கொடுப்பார். குழந்தை இல்லாத கர்த்தர் சொன்னா அவருக்கு கர்த்தர் வந்து அவர்கிட்ட பேசினார். அப்பதான் மூலியமா செய்வேன். அந்த மாதிரி கர்த்தர் வந்து இவங்களுக்கு நாம இவங்களுக்கு ஜாதியே எடுத்து போடுறோம். நம்மகிட்ட குறை இருக்கேன்னு நினைச்சிட்டு நம்ம சுவிசேஷம் சொல்லாம சொல்றாங்க. சுவிசேஷம் சொல்லாதவங்க தைரியம் அதுக்காக தான் சொல்றேன். எனக்கு குழந்தை இல்லைன்னா நான் ஜெபிக்க முடியாது. நான் கோவப்படுறேன் நான் ஜெபிக்க முடியாது. எனக்கு வியாதி அதெல்லாம் வந்து வியாதிக்கு ஜெபிக்க முடியாது. எனக்கு ஒரு ஏஜ் கேட்கறாங்க மற்றவங்க ஜெபிக்கிறான்னு சொல்ல முடியாது. நான் ஜெபிப்பேன். நான் கேட்காது ஜெபிப்பேன். நான் செவத்து தண்ணி போட்டுக்க எடுத்துக்கொள்ளும். எனக்கு இருக்கு காலம் இருக்கு கட்டம் அதை எப்ப நிறைவேற்றுவது. ஆனா நம்ம வந்து சுவிசேஷம் தைரியமா அந்த தைரியம் மட்டும் இருக்கிறோம். அதனால இந்த சொல்ற தைரியமா இருக்கணும். விசுவாசம் போகணும். சுவிசேஷத்தை தெரிவிக்கணும். இந்த பவுல் சொன்னது போல நாம என்ன பண்ணணும்? சுவிசேஷம் அறிவிக்கிற எனக்கு தைரியம் வேணுமேனு நம்ம ஜெபத்தோட ஆவியினால கர்த்தர் எப்போதும் என்ன பண்ணுவோம்? வேலை நான் நினைப்பேன். வெளிக்காரெல்லாம் கிராமிக்ஸ் கடுமையான எனக்கு ஜெபிக்க சொல்லுவாங்க.
ஆனா உண்மையா கற்றுக் கொடுத்து நீங்க செஞ்சீங்க உங்களுக்கு இடத்துல நான் சொல்லுவேன். ஆனா ரொம்ப நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களாம் வந்து என்ன மாத்த பார்க்கலையா அப்படிம்பாங்க. ஜெபிக்கிறேன் சொல்லுவேன். அது தைரியம் நமக்கு வேணும். அதே மாதிரி நம்ம ரத்தத்தால நமக்கு தைரியம். இந்த ரத்தத்தால நமக்கு தைரியம். அவரோட ரத்தம் வந்து நம்ம மேல பூசப்பட்டதுனால கண்டிப்பா நமக்கு தைரியம் வரும். அது ஒரு வசனம் சொல்றாங்க. எபிரேயர் 10:20-35. அந்த வார்த்தைக்கு வழியாய் நமக்கு அந்த தைரியம் எதனால அவர் பண்றதால நம்ம உண்மையா நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கண்டிப்பா அவர் நமக்கு அந்த தைரியத்தை தருவார். நான் கூட சொல்றேன் இல்லையா, எங்க வீட்டாருக்கு தைரியமா சொல்ல முடியல. ஆனா அதுவும் ஒழியாகும். நான் இப்ப சொல்றதால அப்படியே எனக்கு ரொம்ப தைரியம் இல்லை. சில இதுல எனக்கு கூட குறைய இருக்கலாம். ஆனா நான் உங்களுக்காக இந்த வார்த்தையை சொல்லும்போது கர்த்தர் என்னோடய பேசுவார். இது தைரியமா நீ சொல்றது. ஆனா சில நேரங்களை சொல்றேன் நான் எங்க சித்தி பொண்ணு ஒருத்தர் தான் உன் பையனுக்கு மேரேஜ் ஆகுது சார். அப்ப நான் சொன்னேன், அப்பா நம்ம வந்து எனக்கு அது நல்லா புரிஞ்சுக்கணும். நான் வந்து ஜெபிக்கிறேன். ஆனாலும் நீ வந்து ஏசப்பா நீ ஜெபிக்கிறேன் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அந்த மாதிரி நமக்கு ஒரு தைரியம். நமக்கு அந்த மாதிரியான தைரியம் எப்போ வரும்னா இந்த வசனத்தில் இருந்து படிக்கணும் படிப்படிங்க. அந்த மார்க்கத்தின் வழியாய் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினால நமக்காக அவர் வழியாக ரத்தத்தை சிந்தினார். அதை நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா? ஆனா அந்த ரத்தம் வந்து நமக்கு தைரியத்தை தரும். கவலைப்பட எனக்காக கர்த்தர் ரத்தத்தை சிந்தித்தார் அப்படின்னு. இதே 32 வருஷம் அதுலயே படிங்க. ஆகையால் மிகுந்த மரணக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருக்க. நமக்கு எவ்வளவோ வந்து நம்ம கட்டப்பட்டிருக்கோம். ஒரு நாள் கட்டப்பட்டிருக்கலாம், பிரச்சனைலாம் கட்டப்பட்டிருக்கலாம். ஆனாலும் தைரியமா நம்ம இப்ப பலன் அடைக்கிறதுக்காக அந்த தைரியத்தை விட்டு கொடுக்காது. ஏன்னா நம்ம எப்படிப்பட்ட இதுல இருக்கோம்னாக்க அவரோட ரத்த கோட்டைக்குள்ள வச்சதுனால எந்த விதத்துலையும் நம்ம அது நுழைஞ்சதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. கவலையே பண்ண வேண்டாம். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி ஏதும் அடையாது. எதுக்குமே பயப்பட வேண்டாம். அந்த நட்சத்திரத்துல இருக்கும் விசுவாசத்திற்கும் பயப்பாடு இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் அவரை பத்தி பேசும்போது நிறைய பேர் அந்த பேசுறாங்க எழுதுறாங்க. அதுக்கெல்லாமே ஒரு தைரியம் கட்டளை பத்தி பேச எழுத அதுவும் கட்டளை கொடுத்துருக்காங்க. ரோமர் 15:16 கேட்கிறேன். 224 பேஜ் புதிய ஏற்பாடு. தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதினேன். தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமா எழுதினேன். பவுல் சொல்ற அது மட்டும் இல்ல, நிறைய பேர் அதே மாதிரி தைரியமா கர்த்தரை பத்தி சாட்சி சொல்லி எழுதுறாங்க. நிறைய பேர் எழுதுறாங்க. அந்த மாதிரி எழுதுறது கூட ஒரு தைரியம் பவுல் சொல்றாரு. அதே மாதிரி பேசவும் தைரியம். ரெண்டும் சேர்ந்து நான் ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன். பேசவும் எழுதவும் ஒரு தைரியம். 1 படிக்க மிகுந்த தைரியத்தோட உங்களோடு பேசுகிறேன். உங்களை குறித்தும் மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன். ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன். எங்களுக்கு உண்டான சகல உபதிரவத்திலேயும் பரிபூரண சந்தோஷமாய் இருக்கிறேன். நம்ம தைரியத்தோட சாட்சி சொல்லணும், பேசணும். எழுத முடியும்.
தைரியம் கிடைக்கிறது, பேசும் இருக்கும் நமக்கு தைரியம் இருக்கு. நான் எதுக்குமே பயப்படும் இதெல்லாம் நமக்கு இருக்குன்னா நம்ம பயப்படவே மாட்டோம். இன்றைய 13:6 படிக்கிறேன். எதுக்குமே மனுஷனுக்கு பயப்படாத, எதுக்குமே பயப்படாது. 13 எதிரே 13:6 ஆதலால் நாம் தைரியத்தை கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லாமல். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்னு நம்ம பயப்படவே கூடாது. அதே நீதிமொழிகளை கூட 29-25 பார்த்தேன். நம்ம வந்து மனுஷனுக்குலாம் பயப்படக்கூடாது. கர்த்தருக்கு நீ உண்மையா பாவம் செய்யாம இருந்தால் கர்த்தர் உனக்கு தலையில ஒரு மயிர் கூட உண்மையாக மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். நம்ம கர்த்தருக்குலாம் பயப்படுறத விட ஜனங்களுக்குலாம் அவங்க பயப்படுறாங்க. மனுஷனோட கண்ணியை அவங்க பயப்பட வேண்டாம். என்னன்னா நடக்கட்டும், நான் உண்மையா இருக்கேன், நான் கர்த்தருக்கு பயப்படுறேன். கர்த்தருக்கு பயப்பட நம்ம என்ன பண்ணுவோம்? பாவம் செய்வோம். அந்த பாவத்துக்கு நம்ம பயப்படுவோம். அப்ப அந்த பாவத்தை விட்டு நம்ம செஞ்சேன்னா தேவன் நம்ம இருக்காரு. தேவன் நம்ம ஆழமா இருக்கு. நம்மள அவர் இருக்கும்போது நமக்கு இருக்குமே நம்ம பயப்பட மாட்டோம். அதனால மனுஷனுக்கு பயப்படாத, கர்த்தருக்கு மட்டும் பயப்பட்டா கண்டிப்பா நம்ம தைரியமா இருக்கும். 7வது பாயிண்ட் நான் சொல்றேன். நம்ம கர்த்தருக்கு பயப்பட்டாதான், அவரோட நினைத்து இருந்தாதான், இதுல ஒரு வசனம் சொல்லுங்க, நம்ம அவரோட முயற்சி இருக்க முடியும். நம்ம விசுவாசத்தை சேர முடியும். உண்டு வேண்டாம் சொல்ற தெய்வனுடைய சாயல நம்ம இருந்தா நம்ம பரலோகத்தை பற்றி கவலையே பட வேண்டாம். ஏன்னா பரலோகம் நமக்குதான். நான் சொல்ல வர கூட அவரோட நம்ம நிலைத்து இருந்தா விசுவாசத்தை கண்டிப்பா நம்ம உண்டு அதுக்கு நம்ம கவலைப்பட வேண்டாம். அவர் சொன்னதோட தேவ சாயலா நம்ம இருக்கும்போது நம்ம நிச்சயம் எனக்கு பரலோகம்னா கண்டிப்பா பரலோகம் வந்து தருவார். ஆனா அது அவரோடு நம்ம நிலைத்தோம்னா என்ன பவுல் சொன்னாங்க, கடைசி வரை நல்ல போராடி முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அந்த மாதிரி என் நாட்டு முடியும் வரை கர்த்தர் எப்ப இருந்து எடுக்கிறாரு அதுவரை உங்க கர்த்தருடைய மேல இருக்கிற விசுவாசம், அவருடைய கர்த்தர் எங்கேயா இருக்கிறது, அவருடைய கர்த்தரை கைப்படுறது, சர்ச்சைக்கு வர்றது, பாட்டு பாடுறது, குடிக்கிறது, வசனம் படிக்கிறது, கர்த்தருடைய கைப்படலை கற்பனைகளை கைப்படுறது, அவருக்கு உண்மையா இருக்கிறது, பாவம் செய்யாது. இதெல்லாம் நான் பண்ணினேன், நான் கவலைப்பட வேண்டாம். தேவ சாயல் இருக்கு, நான் நிலைச்சு இருக்கேன், திருவாசல் தண்ணி நான் சேர்ப்பேன். அவர் வரும் பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவேன். இல்ல நம்ம அங்க போகும்போது கர்த்தர் பாதத்தில் நம்ம போய் அமருவோம். அந்த நிச்சயம் நமக்கு இருக்கணும். அது எப்படி இருக்கணும்னா அது நம்ம அவரோட சமயம் வேற அதெல்லாம் நம்ம நினைச்சிருக்கணும். வசனத்துக்கு வர சொல்றேன். 1 யோவான் 2:28. போகாத வரைக்கும் தைரியமா நிக்கணும். அப்ப நினைச்சு தைரியமா இருக்கணும். கர்த்தர் வராங்கன்னா கவலைப்படலை, எப்ப வேணாலும் வரட்டுமே நான் எடுத்துக்கொள்வேன். மரணத்துக்கு நம்ம பயப்பட மாட்டோம். அதே கர்த்தர் இல்லாத கர்த்தரை நம்பாதவங்க அவங்களுக்குலாம் எப்ப மரம் வந்தா பயமா இருக்கும். என்ன பண்ணுவோம், எப்படி இருக்கும், கவலையே இல்லை. கர்த்தரோட நம்ம இருக்கும்போது தைரியமா இருக்கும். அதனால நிலைத்து இருக்கும், வெட்டப்படாம இருக்கும். ஒன்றும் இல்லை, 10 கடிகள் கதை எல்லாருக்குமே தெரியும். அந்த வருஷங்கள்லாம் சொல்லலை. 2 பேர் அழகா எண்ணெய் திரி விளக்கு எல்லாமே இருந்தாங்க. அந்த மாதிரி ஆயுதமா இருக்கிறதுனால கர்த்தரால சேர்த்து வருவாங்க. மீதி 5 பேர் சேர்த்து 5 பேர் விட்டுட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு சரியாக எண்ணெய் திரியில வீடு என்ன முடியாது. கர்த்தர் வருகையில வரும்போது என்னை சேர்த்து பண்றதுக்கே நான் ஆயுதமா இருக்கும். அந்த ஆயுதம் வந்து எங்கிட்ட தான் இருக்கு. என்னோட ஆயுதம் என் பிள்ளைகளுக்கோ என் கணவரையோ மற்ற பேருக்கும் இல்லை. அந்த ஆயுதம் வந்து எங்கிட்ட தான். அந்த கண்ணிகையோட எண்ணெயோ தெரியும் அவதான் சேர்த்து வச்சுக்கணும். அது இல்லாதவங்க கைவிடப்பட்டாங்க. அந்த மாதிரி நம்ம கைவிடப்படாத தைரியமா அவங்க முன்னாடி வராதத்தை தெரியும்னா தைரியமா அவரை பேச பண்ணோம்னா எப்படி நம்ம புத்தகத்துக்கு வராதபடிக்கு அவரில் நிலைத்திருக்கு. அதே 1 யோவான் 4:18 படிப்பேன். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகி இருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாய் நாமும் உலகத்தில் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். ஆயிரத்தி நாள்ல நமக்கு தெரியும். ஆயிரத்தி நாள் போறது எனக்கு எந்த பரிசுக்கும் கிடையாது. எனக்கு நான் கஷ்டப்பட்டேன், இதுக்கே செஞ்சுட்டு ஆயிரத்தி நாள் எனக்கு எந்த
இரக்கத்தை பெறவும் ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தந்தையிலே சேர்க்க கடவோம். தேவ சாயலா இருந்தா அவரு நம்ம நிலைத்திருந்தா அவருக்குள்ள நடத்தி போராடினா தைரியமா எதுக்கு பயப்படாம பாவம் கட்டிட்டாங்க நம்ம பயப்படலாம். இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே வந்து தைரியத்துக்கும் தைரியமா இருக்கும். 7 காரியங்கள் சொன்னேன். சொல்லிட்டு கேட்பா இல்ல கேட்போம் நம்ம முதல்ல தைரியமா இருக்கும். ரெண்டாவது விசுவாசம் வேண்டும். மூணாவது தைரியம் வரும். அப்புறம் நம்ம இருக்கத்தால்தான் நம்ம தைரியத்தை பெற்றுப்படுகிறோம். அப்புறம் நம்ம பேசும்போது இருக்கும் ஒரு தைரியம் அப்புறம் நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். இன்னும் நான் பாவம் செய்ய நான் பயப்பட மாட்டேன். அப்புறம் அவரையும் நிலைத்திருக்கணும். அப்பதான் தேவ சாய் வந்து இருக்குதுன்னா நான் கடைசியில் அதை நிலைத்திருந்து விசுவாசங்கள் அண்டையில் சேரணும். நான் வேணாதான் சின்ன பையனா நினைச்சுக்காதீங்க. பத்துவானா என்ன இருக்கணும், விசுவாசத்துக்கு தைரியமா இருக்கணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், நம்ம மேல பூசப்பட்டதால நம்ம தைரியமா இருக்கணும், எழுத்து படிக்கிறதுக்கு தைரியமா இருக்கணும், மற்றவர்களை பார்த்து பயப்படக்கூடாது, தேவ சாயலா இருக்கணும். தேவ சாயலாக தேவைப்படும் இங்க பாரு காவியா, இங்க பாரு. போல தைரியமா இருக்கணும், விசுவாசத்துல தைரியமா இருக்கணும், சுவிசேஷம் சொல்லணும், தைரியமா இருக்கணும், பேச முயன்றதும் தைரியமா இருக்கணும், தேவனுக்கு தைரியமா இருக்கணும், மனசுக்கு பயப்படக்கூடாது, தேவசாயில இருக்கு. சிங்கத்தை போல தைரியமா இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், சுவிசேஷத்தை அறிவிக்கிறது தைரியமா இருக்கணும், அந்த ரத்தத்தை பூசப்பட்டதால தைரியமா இருக்கணும், மனுஷனுக்கு பயப்படக்கூடாது, தேவ சாயலா இருக்கணும், அவங்களை நினைத்திருக்கணும். தைரியத்தோட சொல்ல கர்த்தருடைய வசனத்தை நம்ம வேண்டாம், மற்ற பாவங்களுக்கு எந்த காரியமும் வச்சு பயப்பட விசுவாசமாக இருக்கும். என்னில் இருக்கிற விசுவாசம் எல்லாருக்கும் வரணும். பவுல் சொல்றது நம்மளும் விசுவாசத்தோட நல்லா போராடி